தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய தமிழ்நாடு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் என விஜய் தமிழ்நாடு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த தமிழ்நாடு வாழ்த்து செய்தி குறிப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முடிவிவரங்கள்? இந்திய விடுதலைக்கு பிறகாக மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1 அன்று மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தின் பகுதிகளை கொண்டு தமிழ்நாடு உருவானது. 2016ஆம் ஆண்டு அரசாணை போடப்பட்டு அது தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட்ட நிலையில 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாடு நாள் ஜூலை 18ஆம் தேதியாக மாற்றப்பட்டது. இந்த நிலையில இந்த நாள் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கூறி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லை போராட்ட தியாகிகளையும் தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் நினைவு கூறுவோம், அவர்களை எந்நாளும் போற்றுவோம் என இந்த வாழ்த்து செய்தியில தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம், 2026இல் உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் என்றத மொத்த கதை கருவாக, அதாவது முக்கியமான கருவாக இந்த பதிவுல பதிவிட்டிருக்கிறார். தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும், இனிய தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்கள் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.